எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து வீடு வீடா வர்றாங்க. பிஎல்ஓ இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தான் படிமத்தை கொடுக்கணும் வாக்காட்ட. அதனால எஸ்ஐஆர் என்பது மிக முக்கியம். எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர் தொடர்பான சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதிமுகவினரை வந்து திட்டமிட்டு நீக்கிடுவாங்க, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு சில அட்வைஸுகளை வாரி வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, போலி வாக்காளர்களை நீக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம், அதுலேயும் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் இதை திமுக ஏன் எதிர்க்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சில விளக்கங்களை எஸ்ஐஆர் தொடர்பாக கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டு எஸ்ஐஆர் தொடர்பான எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை அவர் முன்வைக்கிறாரு. கால அவகாசமே இல்லாமல் ஏன் இந்த திருத்தம், ஏன் இவ்வளோ அவசரம் அப்படிங்கிறது முதலமைச்சரோட கேள்வி. குறுகிய கால அவகாசத்தில் வந்து டிசம்பர் 7க்குள்ளே இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காரு. வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது வாசல் தேடி வந்திருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. இந்த நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத வச்சு இந்த வாக்குரிமையில் அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது பிரதானமான கேள்வியாக எழுந்து நிற்குது. இது தொடர்பாக தான் கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் மதிவாணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மோசஸ், அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜ், அதிமுகவிலிருந்து கோ. சீனிவாசன், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் கொஞ்சம் வேகமாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். பெருமாள் மணிகிட்ட நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சொல்கிறாங்க மாறி மாறி, திமுகவும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை வைக்குது, இந்த பக்கம் அதிமுகவும் கேள்வி எழுப்புது. உங்களோட பார்வையில் இந்த எஸ்ஐஆர் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சரி, இப்போ நான் முதல்ல என்ன சார் யோசிப்பேன், என்னோட வாக்கு இந்த பட்டியலில் இருக்குமா இல்லையா அப்படின்னு நான் முதல்ல யோசிப்பேன் இல்லைங்களா. அப்போ அதற்கான நடைமுறை என்ன அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவரோட எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அவையில் நீங்கள் தான் நெறியாளர், உங்ககிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். நீங்கள் 2002 எங்கே வாக்களிச்சிங்க? 2002 வந்து நான் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் நான் வாக்களிச்சேன். மேட்டூரில் வாக்களிச்சிங்க. இப்போ நீங்கள் 2024 சென்னையில் இருக்கீங்க. சென்னையில் உங்கள் வாக்கு இருக்குது இல்லைங்களா. இப்போ நீங்கள் இடம் மாதிரி இருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு எனுமரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதில் உங்கள் ஃபோட்டோ 2024 வாக்காளர் பட்டியல் படி அல்லது 2025 வாக்காளர் பட்டியல் படி அச்சிடப்பட்டிருக்கும். உங்களுடைய அந்த உங்களுடைய அடிப்படை தகவல் மட்டும் மேலே ஒரு காலத்தில் இருக்கும். அதற்கு கீழே கேட்குற விவரங்களை எல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வருதில்ல, உங்கள் பேர் 2002 இருக்குது, 2024 நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க. இப்போ இடம் மாதிரி இருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபார்மில் அவங்க கேட்குற எல்லா விவரத்தையுமே நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டீங்க. அப்போ டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வருதில்ல, அதில் உங்கள் பேர் இருக்குமா இருக்காதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்தால் தானே தெரியும். விதிமுறைகள் படி வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்காது. இப்போ தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கல, இந்த விதிமுறைகளின் படி
இடம் மாற்றம் செய்யப்பட்டவர்களின் பெயர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிர்ச்சி அடையாதீங்க, நான் இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். எல்லோருக்கும் ஒரு வாக்குங்கிறது தானே ஜனநாயகம். இப்போ நமக்கும் ஒரு வாக்கு தான், முதல்வர் ஐயாவுக்கும் ஒரு வாக்கு தான். முதல்வர் ஐயா 2002 அந்த எனுமரேஷன் அந்த எஸ்ஐஆர் படி அவங்க வாக்கு வந்து கோபாலபுரத்தில் இருந்தது. ஆமாம். இப்போ 2024 இந்த வாக்காளர் பட்டியல் படி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க அபிராமபுரம் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்குது. இன்றைக்கே அவங்க முதல்வர் ஐயா வெளியிட்ட வீடியோவில் எனுமரேஷன் ஃபார்ம் எனக்கும் கொடுத்துருக்காங்க, காட்டினாரு. அந்த ஃபார்மை ஐயாவும் ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலில் இடமாற்றம் அடைந்தவர்களுடைய வாக்குகள், ஏன்னா அப்போ வந்து ஐயா வந்து 1000 விளக்கு தொகுதி, இப்போ மயிலாப்பூர் தொகுதி, ஐயாவோட பேரும் இன்றைக்கு இப்போ இருக்கிற விதிமுறைகளின் படி இப்போ தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்களே, இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, வேற எது வேணாலும் நடக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியல் அவர் பெயரே இடம்பெறுமா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அப்படி ஒரு விதிமுறையை வகுத்திருக்காங்க. இப்போது வாக்காளர் பட்டியலில் 3 விஷயம் தானே சார். ஒன்று பெயரை சேர்ப்பது, இன்னொன்று திருத்தம் செய்வது, இன்னொன்று நீக்குவது. இதானே சார். இப்போ ஒரு பேர் நம்ம வந்து சேர்க்கணும்னு விரும்புகிறோம், இல்லை நாம் வந்து ஒரு பேரை நீக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு இடமாற்றம். என் பேர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மேட்டூரில் என் வாக்கு அப்போ இருந்தது, இப்போ என் வாக்கை வந்து சென்னையில் ஒரு தொகுதிக்கு நீங்கள் மாற்றி கேட்க போகிறீங்க. இதற்கு ஒரு எளிய நடைமுறை முன்னாடி இப்போ என்னவா இருக்குது, இந்த எஸ்ஐஆர் இல்லாத டைமில் என்னவா இருக்குன்னா படிவம் 6, படிவம் 7, படிவம் 8. இப்போ படிவம் 8A ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ உங்கள் வாக்கு மேட்டூரில் இருக்குன்னா நீங்கள் அந்த வாக்கு அங்கே ஃபில்லப் பண்ணி அந்த ஃபார்மை கொடுத்து அங்கே இருந்து நீங்கள் வந்து இங்கே மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு எளிய நடைமுறை. ஆனால் இப்போ இருக்கிற இந்த எஸ்ஐஆர் படி நான் சொல்வது 2 பட்டியல் வரப்போகுது. ஒன்று டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல், இன்னொன்று பிப்ரவரி மாதம் வரக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 கோடி பேர் தான் இருக்கும் இப்போ உள்ள விதிமுறைகளின் படி. ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2024 கிட்டத்தட்ட எவ்வளோ பேரோட வாக்கு 1.5 கோடி வாக்குகள் போகும். எப்படின்னு லாஜிக்கா சொல்லிடுறேன். அந்த லாஜிக்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு தடவை அதை சொன்னாதான் சார் புரியும். ஏன்னா இல்லைன்னு நம்ம ஏதோ சும்மா சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இவங்க ஏறக்கூடிய 6 கோடியே 20 லட்சம் ஃபார்ம் கொடுப்பாங்க. எல்லா வீட்லையும் போய் 2024 வாக்களித்தவங்க எல்லாருக்குமே போய் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதில் 2002 இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, 2002 எவ்வளோ பேர் எஸ்ஐஆர் படி அவங்க முடிவு பண்ணாங்கன்னா 4.5 கோடி பேர் தான் முடிவு பண்ணாங்க. சரி. அப்போ இந்த 6 கோடியே 20 லட்சம் ஃபார்ம் அவங்க கொடுத்து 6 கோடியே 20 லட்சம் ஃபார்ம் அவங்க திரும்பி வாங்கிக்கிட்டாலுமே வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்க 4.5 கோடி பேர் மட்டும்தான் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கும். இதில் யார் பேர்லாம் இருக்காதுன்னா, நான் சொல்றது முறைப்படி இடம்பெயர்ந்து, இப்போ நீங்களாம் முறைப்படி எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணி கொடுத்தாலுமே முறைப்படி இருக்காது. இப்போ யாருக்கு ஃபார்மை கொடுத்தாலுமே சிக்கல்னு வைங்க, திருமணமாகி வந்திருப்பாங்கல்ல பெண்கள், இப்போ அவங்க உறவினர் அவங்க இதெல்லாம் குறிப்பிடணும். அப்போது இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த விதிமுறைகளை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி நாம் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி, ஏன்னா டிசம்பர் 4 வரை இந்த ப்ராக்டிஸ் இருக்குது, டிசம்பர் 9 வரக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் 4.5 கோடி பேர் தான் இருக்கும். சரி, அதற்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வருது இல்லை, அந்த காலத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேரே ஆட்சேபனை காலம்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஃபார்மை கொடுத்துட்டீங்க, உங்கள் பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் வரல, நீங்கள் திரும்ப வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க என் பேர் ஏன் இல்லைன்னு. பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வருது இல்லை, அதில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா அதுதான் இறுதியான பட்டியல். அவ்வளோதான். ஆமாம், இறுதியான பட்டியல். அந்த பட்டியல் அடிப்படையில் தான் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடக்கு. இப்போ பீகாரில் இதுதான் நடந்தது. இவ்வளவு பேர் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இன்னும் வழக்கு இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம் இறுதியாக இதான் எஸ்ஐஆர், எங்கள் ப்ராக்டிஸ் முடிஞ்சது, இதான் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்றை பதிப்பிச்சாங்கல்ல, அந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தான் இது இருக்குது. சரி, இப்போ நமக்கு வாக்காளர்களாக நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, பிஎல்ஓ இருக்காங்கல்ல பூத் லெவல், அவங்க அதை அடுத்த லெவலில் பேசுவோம். சீனிவாசன் கேட்டு வந்துருவோம். எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது பார்த்தீங்களா சீனிவாசன்? பெருமாள் மணி தெளிவாக விளக்கினார். நீங்கள் களத்தில் நீங்களும் போயிருப்பீங்க, உங்கள் ஏரியாக்களில் பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இதையே தீவிரமாக ஆதரிக்கிறார். ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் சொல்லப்படுகிற எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் அது இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு மட்டுமே இதை வந்து செயல்படுத்துகிறதா திமுக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு.
இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க நாங்க அப்படின்னா, எதிர்க்கல. தேர்தல் ஆணையம் தேர்தல் நெருக்கத்துல இருக்கிற நேரத்துல ஏன் இவ்வளவு அவசரம் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் கேட்கக்கூடிய கேள்வி. இல்ல இப்ப ஐயா பெருமாள்மணி ஐயா முதற்கொண்டு என்ன சொன்னாங்க, அதாவது நீங்க எங்க ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டாங்க. 2002 நீங்க வந்து மேட்டூர்ல ஓட்டு போட்டதா சொன்னீங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஒருவருக்கு 2 ஓட்டு இருக்கிறது ஆபத்து, அதுதான் உண்மையான ஆபத்து. அப்ப இனம் கண்டறிஞ்சு வெளியூர் யார் இடம் மாறி இருக்கிறாங்க, யார் உயிரோட அதான் சார் அவர் தெளிவா சொல்றாரு. உங்களுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு. சார் எனக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு, நான் அங்க இருக்கிற ஓட்டை தான் இங்க நான் மாத்திருக்கேன், அதை நான் அப்பவே மாத்தி வந்தாச்சு. இப்ப அதாவது இவர் சொன்னதுங்கிறது ஒரு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல 3 விஷயம் அவர் சொல்றாரு. ஒன்னு சேர்க்கிறது, இன்னொன்னு நீக்கிறது, இன்னொன்னு திருத்தம் செய்யறது. இந்த 3 தான். இத 3 தாண்டி என்ன இருக்க போகுது அப்படிங்கறத அவர் கேட்ட கேள்வி. சார் தொன்று தொட்டு இதை செயல்படுத்துற விதம் தான் சார் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இதை தான் எல்லா தேர்தலுக்கு முன்னாடி சீனிவாசன் ஐயா ஒரே ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். அது வந்து ராஜா ஐயா சீனிவாசன் ஐயா ஒரே தெளிவுபடுத்திக்கிறேன். ஐயா ராஜா திருவேங்கடத்தோட வாக்கு வந்து மேட்டூர் தொகுதியில இருந்து சென்னையில எந்த தொகுதி தலைவர வேளச்சேரி தொகுதிக்கு அவர் மாத்திட்டாரு. இப்போ அவர் வீட்டில் கொண்டு கொடுப்பாங்கல்ல, அது வந்து வேளச்சேரி வீட்டில் கொடுக்குற ஒரு எனுமரேஷன் ஃபார்ம்ல அவர் போட்டோ இருக்கும், அவர் பேர் இருக்கும். ஆனா அவர் எந்த விவரத்தை ஃபில்அப் பண்ணணும்னா 2002 மேட்டூர்ல இருந்ததுல ஐயா அந்த விவரத்தை அவர் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அவர் அப்படி ஃபில்அப் பண்ணி கொடுத்தாலுமே டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல, வரைவு வாக்காளர் பட்டியல் ஐயா, இறுதி வாக்காளர் பட்டியல் இல்ல, வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஐயா திரு ராஜா திருவேங்கடம் பேர் இருக்காது. சார் புரியுதா? இப்ப புரியுதா சீனிவாசன்? வாங்க விஷயத்துக்கு வாங்க. அதாவது நீங்க தேர்தல் நடவடிக்கைகளில் தேர்தல் முகவர்கள், அரசியல் கட்சிகளால் அமைக்கப்படுகிற அந்த முகவர்கள் ஒவ்வொரு வார்டு வாரியாக போவாங்க, வீடு வாரியாக போவாங்க. அறிமுகமான ஆட்கள் யார், இறந்தவர்கள் யார், வெளியில் போனவங்க யாருங்கிறத அவங்க வந்து முதல்ல கணக்கு எடுத்துக்குவாங்க. தேர்தல் பிரிவு அலுவலர்கள் வந்து வாக்குச்சீட்டு, வாக்கு பூத்து ஸ்லிப்பு எல்லாம் கொடுத்தாலும் கூட, முறையாக நடந்தாலும் கூட, அதாவது அதை வந்து அந்த தவறு எங்கே நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிற இடத்துல அரசியல் கட்சி முகவர்கள் எல்லாம் இருப்பாங்க. வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்துகிற வரையும் இவர் கந்தசாமி பையன், இவர் முனிசாமி பையன்னு கண்டுபிடிக்கிற அரசியல் கட்சியினர் தான் அந்த வாக்குச்சாவடியிலே இருப்பாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு நடைமுறையாக ஒரு விஷயத்தை நாட்டில் உள்ள அத்தனை மாநிலத்துக்கும் பயன்படுத்துகிற போது திமுக தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 கோடி வாக்காளர்கள் வந்து இதில் பறிப்போயிடும், வாக்குகள் பறிப்போயிடும், இந்த இடமாற்றம் மூலமாக இந்த மாதிரியெல்லாம் ஒரு குழப்பமும் பீதியும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல 1.5 கோடி பேர் விடுபடும் விதியை எடுத்து படிங்க. சரி அவர் முடிச்சிட்டு சார் வரும் சார் இறுதி வாக்காளர் பட்டியல்லையும் வரைவு வாக்காளர் பட்டியல்லையும் நிச்சயமா இடம் பெறுவாங்க. வாக்கு செலுத்துகிற அக்கறை உள்ள மக்கள் நிச்சயமா வந்து அந்த முகவர்களை தேர்தல் ஆணையர்களை அணுகி என்னுடைய வாக்கு இங்கே இல்லைங்க, இந்த இடத்துல இருந்துச்சுங்க, இப்போ இங்கே நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்றது யதார்த்தமான இயல்பான நிலை. இதை திமுக அரசியலுக்காக கட்டமைக்கிறாங்க. இது வந்து வாக்குகள் வந்து நமக்கு வந்து பறிபோயிடும், தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு. சார் உண்மையாக திமுக இன்னைக்கு வந்து மக்களுடைய பணிகள்லையும் மக்கள் நோக்கங்கள்லையும் அவங்க அரசை செலுத்தணுமே தவிர இதை ஒரு பிரச்சனையாக வந்து முன்னாடி வைக்கிறாங்க. அதிமுக இதை தானே சுட்டி காட்டுறாங்க. கழகத்துடைய பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு சாதாரண எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள்லையும் நடைமுறைகள்லையும் இவங்க வந்து அரசியல் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு அரசியல் பண்ணது திமுக. இதை நான் வந்து முதல் பாயிண்டா எடுத்துக்கிறேன். நான் அப்படியே எல்லாத்தையும் ரவுண்ட் போயிட்டு வந்தேன். மதிவாணன், இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான், திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு அரசியல் பண்ணுது அப்படிங்கிறதா எடப்பாடி வச்ச குற்றச்சாட்டும். இப்போ சீனிவாசனும் அதே தான் சொல்றாரு அவங்க செய்தி தொடர்பாளர். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாருன்னு அது மக்களுக்கு எதிரானதுன்றதை நம்ம வெளிப்படையாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் தான் சொன்னார் வேளாண் சட்டம் சிறந்ததுன்னாரு, இவர் தான் முத்தலாக்கு ஆதரித்தார், இவர் தான் வந்து டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டத்தை ஆதரித்தார், ஆர்டிகல் 370 ஆதரித்தார். இதெல்லாம் இவர் ஆதரித்தது தான். இப்போ எஸ்ஏஆரை இவர் ஆதரிக்கிறாருன்னு நம்ம ஒரு விஷயம் தெளிவாக இல்லை. அதிமுக ஆதரித்தாலே இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, இதில் பிரச்சனை இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு சொன்னால் சகோதரர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நாம் வந்து காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம். இது சிறப்பாக இருக்குது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுனால உலகம் ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணுற கட்டத்துக்கு நம்ம எடுத்துன்னு போயாச்சு. இப்போ எஸ்ஐஆர் எதை உதாரணமாக்குவீங்க? பீகாரில் எஸ்ஐஆர் எடுத்தீங்க, 69 லட்சம் வாக்காளர் வந்து நீக்கப்பட்டாங்க. அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பதில் சொல்லப்பட்டிருக்கா? அதுக்குள்ளே அவசரமாக நீங்கள் வந்து இப்போ எதுக்கு இந்த எஸ்ஐஆரை கொண்டு வரீங்க,
கேட்டால் நாடு முல்லாக கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க. என்னோட எளிமையான ஒரு கேள்வி சார், 2002 இதே மாதிரி எஸ்ஐஆர் எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு 2002 2005 வரைக்கும் 3 வருஷம் எடுத்தாங்க. அப்போ 3 வருஷம் எடுக்கிறதுக்கு 4 கோடி வாக்காளரை 3 வருஷம் எடுக்கணும்னா இன்றைக்கி 6.5 கோடி வாக்காளருக்கு எவ்வளோ காலங்கள் வேணும்? அப்போ ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இது பருவமழை காலம்னு குறிப்பிட்டு சொல்கிறோம். இந்த டைமில் ஏன் இதை எடுக்கிறீங்க? இதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டங்களை நீங்கள் எடுக்கும்போது வரைவு வாக்காளர் பட்டியலுக்கோ இறுதி வாக்காளர் பட்டியலுக்குமே 1 மாதம் தான் இடைவெளி இருக்குது. இது எங்கே போய் முடிக்க முடியும்? அப்போது இருக்கிற ஆஃபீஸர்ஸை வச்சு சராசரியாக ஒரு நாளைக்கு 130 பேருக்கு தான் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும்னா அதை ரிட்டர்ன் வாங்கணும், அதை கரெக்ஷன் பார்க்கணும், இஆர்ஓ பார்க்க முடியும்னு எப்படி பார்க்க முடியும்? இது எளிமையான கேள்வி. இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல சொன்னால் இதை டபுள் என்ட்ரி பற்றி பேசி தேர்தல் ஆணையம் என்னைக்கு சார்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே விஷயம், மோடி கொண்டு வந்த தேர்தல் ஆணையர் நியமன மசோதான்னு ஒன்று இருந்ததில்ல, அதில் உச்சநீதிமன்ற நீதியை நீக்கி நீங்கள் உங்களால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர்னு சொல்லும் போதே உங்களுடைய கோல்மால் அங்கேயே ஆரம்பிச்சுதா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் உச்சநீதிமன்றம் பல இடத்துல இடியை பற்றி பேசும்போது, சிபிஐ பற்றி பேசும்போது, இன்கம் டேக்ஸை பற்றி பேசும்போது தன்னாட்சி பெற்ற எல்லா அமைப்புகளும் பிஜேபியோட ஒரு அணிகள் மாதிரி செயல்படுது. இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் அதை கைப்பாவியாக நீங்கள் மாற்றிட்டீங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தை கைப்பாவியாக மாற்றி 1 மாதத்துக்குள்ள நீங்கள் எடுக்கிறேன்னா எப்படி எடுக்க முடியுன்றதுக்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஜி.கே. நாகராஜ் இதுக்கு பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்திய தேர்தல் ஆணையத்தை பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பார்த்தா நிச்சயமாக இருக்காது. ஆனால் இந்த தேர்தல் ஆணைய நியமன மசோதா கொண்டு வந்து நீங்கள் அவசர அவசரமாக இந்த விஷயம் செய்யும் போது உங்களுடைய அஜெண்டா புரியுது. நான் கேட்குறேன், இன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் கொல்லைப்புறமாக ஆட்சி பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 277 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி பல்வேறு மாநிலங்களில் நீங்கள் கொல்லைப்புறம் வழியாக தான் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை கை வச்சுட்டு இன்னைக்கு தெளிவான ஒரு விஷயம் சார். அப்போ முதலமைச்சர் சொன்னது தான் கிட்டத்தட்ட ஒரு சரி, அதான் திமுக ஆட்சி மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடல இதுவும் ஒன்று சார். குறிப்பாக ஒரே ஒரு வீட்டு நம்பரில் 947 ஓட்டு இருந்தது இல்லை சார், அது எப்படி வந்தது? சரி, ஓகே, அதுக்கு பதில் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிச்சா? ரைட். இன்னைக்கு ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறாரு, ஒரே லேடி பேரில் 22 இடத்துல ஓட்டு இருக்கு. எப்படி வந்தது? ஒருத்தர் டெல்லியில் ஓட்டு போடுறாரு, அவரே பீகாரில் ஓட்டு போடுறாரு. ஒருத்தர் மத்திய பிரதேச தேர்தலில் ஓட்டு போடுறாரு, அவரே திரும்ப பீகாரில் ஓட்டு போடுறாரு. இதெல்லாம் நிதர்சனமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதை பற்றி யாராவது பேச தயாராக இருக்காங்களா? தப்பே நடக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சரி, இதுக்குள்ளே வருவோம், இதுக்குள்ளே எஸ்ஐஆருக்குள்ளே வருவோம். நாகராஜிட்டையும் கேட்டுருவோம், நாகராஜிட்டையும் கேட்டு வந்துடுறேன். நாகராஜ், இதில் உங்களோட பார்வை என்ன? திமுக தரப்பு கடுமையான குற்றச்சாட்டை வைக்குது. பெருமாள்மணி வேற இங்கே வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. 2002 உங்கள் ஓட்டு மேட்டூர் தொகுதியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தடவை உங்களோட வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேரே இருக்காதுன்னு வந்து எனக்கே சொல்லியிருக்காரு அவர். இருக்காதா என் பேர்? அனைவருக்கும் வணக்கம் சார். ராஜா சார், சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி சார். தமிழ்நாட்டில் ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி. அது திமுக வந்ததுக்கப்புறம், கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சில் வந்ததுக்கப்புறம் வெள்ளி கொலுசிலிருந்து 5000 10,000 5,000 ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு சார். யாரும் விட்டுற மாட்டாங்க ஓட்டையெல்லாம். ராஜாவும் விட்டுற மாட்டார்னு நினைக்கிறேன் நான். அதனால் யாரும் ஓட்டை விட்டுற மாட்டாங்க சார், ஓட்டும் போகாது சார். திமுக எதை ஏற்றுக்கொண்டது இதை ஏற்றுக்கொள்வதற்கு அப்படிங்கிறது என்னோட கேள்வி. புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டீர்களா? அணை பாதுகாப்பு மசோதாவை ஏற்றுக்கொண்டீர்களா? ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொண்டீர்களா? சாகர்மாலாவை ஏற்றுக்கொண்டீர்களா? ஆர்டிகல் 370 ஏற்றுக்கொண்டீர்களா? குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? சரி, நாம இப்ப எஸ்ஐஆர்க்கே வந்துருவோமே. இப்ப நேரா எஸ்ஐஆருக்கு வந்துருவோம். இங்க நிறைய டவுட் பாத்துக்கிற மக்களுக்கு நிறைய டவுட் இருக்குறதால அதுக்குள்ளே டிராவல் பண்ணலாம். புதிய குற்றவியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லைங்க, ஏதாவது புதுசா ஒண்ணு ஏத்துக்க. சரி, ஓகே, பாஜக கொண்டு வர எதையும் திமுக எதையுமே ஏத்துக்க மாட்டோம். ஓகே. ஏன்னா அது திமுகவின் குடும்பத்திற்கு நன்மை வைக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எஸ்ஐஆருக்குள்ள வருவோம். பதில் சொல்லுங்களேன். நான் என்ன கேக்குறேன் சார், அவரு இன்னைக்கு 65 லட்சம் சார், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுமல்ல. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு 30 இல்ல, அவர் முடிச்சிரட்டும். அடுத்த ரவுண்ட்ல விரிவா போலாம். அவர் முடிச்சிரட்டும். சொல்லுங்க நாகராஜ். ஏன் பதறாருன்னு தெரியல அவரு. பதறாதீங்க சார். இல்ல சார், நியாயமா எனக்கு ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு பீகார்ல இத கேட்ட இல்ல நாகராஜ், ஒரே ஒரு கேள்வி சார். இல்ல, இன்னைக்கு பீகார்ல இறுதி வாக்காளர் பட்டியல்ல 69 லட்சம் பேரை நீக்கி இருக்கீங்க. இந்த 69 லட்சம் பேர் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டாங்களா, ஓட்டு போடலையா? அப்படி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா?
சரி பிரதமர் மோடி நாகராஜ் பதவியில் நாகராஜ் இருந்தாரா? பதில் இதான் சொல்லட்டும். என்னுடைய கேள்வி. நாகராஜ் எளிமையா பதில் சொல்லட்டும். கேட்கிறேன். நாகராஜ் இறுதி பட்டியல்ல அதுக்கப்புறம் 25 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க பிரதர். தெரியுங்களா எத்தனை உங்களுக்கு? லட்சம் பேர் நீங்களா சொல்லுங்க. யாரு அந்த செத்து அத்தனை லட்சம் போனாங்களோ பேர் அவங்க ஓட்டு பேர் போட்டாங்க, இல்ல. நீங்களே இல்ல முடிவு இல்ல பண்ணுங்க. முடிச்சிடுறேன். கேள்வி யாரு தெளிவா செத்து கேட்க. இல்ல நான் முடிச்சிடுறேன். மதிவான என்ன பேச விடுங்க. நான் தொலைத்தொடர்பு நான் SIR பத்தி பேசுறேன் சார். நீங்க சப்ஜெக்ட் இல்லாம யார் பேசுறீங்க. இறந்து விட்டார்களோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சப்ஜெக்டோட தான் பேசுறேன். யார் இறந்து விட்டார்களோ அவர்கள் பெயர் நீக்கப்பட்டு விட்டது. அவர்கள் வந்து ஓட்டு கேட்க போறது இல்லை. யார் உயிரோடு இருந்தார்களோ யாருக்கு ஓட்டு இல்லையோ அவங்க ஓட்டு கேட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு என்னை வந்து BLO பார்த்தாங்க. என்னுடைய கவுண்டம்பாளையம் தொகுதியில் 451 நம்பர் பூத்தில் இருந்து BLO என்னை வந்து பார்த்தாங்க. என்கிட்ட 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. 2 ஃபார்ம் கையில் வச்சிருக்கேன். ரொம்ப தெளிவா அவங்க கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஓட்டு ஒரே ஒரு கேள்வி நீங்க ஃபார்ம் கையில வச்சிருக்கீங்க இல்லையா நாகராஜ்? ஒரு செகண்ட். நீங்க ஃபார்ம் கையில வச்சிருக்கீங்க. இன்னைக்கு முதலமைச்சரும் அதே ஃபார்ம் கையில வச்சிட்டு சில கேள்விகளை கேட்டிருக்காரு. முதலமைச்சருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அதனால அந்த சந்தேகத்தை இப்ப நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. அதுல வந்து ஒரு புதிய போட்டோ ஒட்டணுமா தேவையில்லையா? முதலமைச்சர் கேட்கிறாரு. ஒட்டணுமா வேண்டாமா? நிச்சயமா ஒட்டணும் சார். சார் நீங்க 18 வயசுல பழைய போட்டோ எடுத்துப்பீங்க. தேவையில்லைன்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு 45 வயசு ஆயிருக்கும். விருப்பம் இருந்தா ஒட்டிக்கலாம், தேவைனா ஒட்டலாம். சார் நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய முகம் மாறி இருந்தால் முடிச்சிடுறேன் சார். உங்களுடைய அடையாளம் மாறி இருந்தால் சரி சார், உங்களுடைய பழைய அடையாளம் மாறி இருந்தால் உங்களுடைய அடையாளம் வேணும்னா, ஐடென்டிட்டி வேணும்னா நீங்க ஒட்டணும் சார். போட்டோவை ஒட்டணும். எங்களுடைய BLO வாக்காளர் அடையாளம் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் போட்டோ வரும். இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க முடிச்ச மதிவாணன் பேசாதீங்க. சரி சரி புதிய போட்டோ அப்ப ஒட்டணும். பழைய போட்டோ இல்ல எனக்கு வந்து ஏதோ அடையாளம் மாறல அப்படினா நான் அப்படியே விட்டுறலாம். ஒட்ட தேவையில்லை. அப்படிதானே நாகராஜ்? விட்டுறலாம். ஆமா. எஸ் எஸ் கிளியர். ஓகே 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 நான் போட்டோ ஒட்டல அப்படிங்கிற காரணத்துக்காக என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுமா படாதா? நிச்சயமாக நிராகரிக்கப்படாது. உங்களோட படிவம் நிராகரிக்கப்படாது. பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் நாகராஜ் சொல்றாரு, பதிவு பண்றாரு. ரைட் ஓகே. இது ஓகே 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 இது முதலமைச்சர் கேட்ட கேள்வி. ஓகே 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 புதிய வாக்காளர் ஓட்டர் ஐடி வந்துனா எந்த போட்டோ என்ன முடிச்சிறேன். ஒரே நிமிஷம் முடிச்சிறேன். இந்த சார் முடிச்சிறேன். சரி சொல்லுங்க வாங்க. என்ன பேச விடுங்க. ஓகே சார் BLO கொடுத்த தகவல் உங்களுடைய முகம் உங்களுடைய முகம் மாறாம இருந்திருந்தா, உங்களுடைய இந்த அடையாளம் இருந்திருந்தா, நீங்க இந்த மாறி இருந்தா இந்த படத்தை ஒட்டுங்க, புதிய படத்தை ஒட்டுங்க அப்படின்னு தான் அவங்க ரெக்வெஸ்ட் பண்றாங்களே ஒழிய ஒட்ட வேண்டாம் அவங்க சொல்லல. படத்தை ஒட்டிருங்க. ஏன்னா இப்ப கரண்ட்ல என்ன பொசிஷன் இருக்குதோ அந்த படத்தை ஒட்டிருங்க அப்படின்னு அவங்க அறிவுறுத்துறாங்க. இது BLO சொன்ன விஷயம். அதனால நிச்சயமாக அவங்க சொல்றது என்னன்னா, உங்களுடைய அடையாளம் மாறி இருந்தாலும் மாறாவிட்டாலும் நீங்கள் புதிய படத்தை ஒட்டி விடுங்கள் அப்படின்னு அவங்க அறிவுறுத்தல் செய்யறாங்க. இதுதான் BLO சொன்னது. ரெண்டாவது क्वेश्चन நீங்க கேளுங்க. அதுல அந்த உறவினர் பெயர்னு ஒரு காலம் கொடுத்திருக்காங்க. இது நான் கேட்கல, முதலமைச்சர் தான் கேட்டிருக்காரு. உறவினர் பெயர் அப்படிங்கிற ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல 2 காலத்துல யார் அந்த உறவினர்? அது யாரை போடுறது? அப்பாவை போடுறதா, அம்மாவை போடுறதா, அக்காவை போடுறதா, அண்ணனை போடுறதா, தங்கச்சியை போடுறதா, மாமாவை போடுறதா, சம்பந்தியை போடுறதா? இதை கேட்கிறாரு. சொல்லுங்க இதை. எஸ் எஸ் சார். இப்போ முதலமைச்சர் வந்து கேட்டிருக்கிற கேள்வி வந்து என் கையில் கார்டு இருக்கு, அனைவரும் ஃபோக்கஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். இது என்னோட மகனுடைய கார்டு. இந்த கார்டில் உறவினர் பெயர்னு போட்டிருக்கு. யார் பேர் தெரியுங்களா? என்னுடைய மகன் கௌஷிகரனுடைய அந்த கார்டில் இதில் இருக்கிற இந்த பெயர் கீழே உறவினர் பெயர் நாகராஜ், தந்தையுடைய பெயரை போட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பல பேர் தாயார் தங்களுடைய பெயரை வந்து மனைவி அல்லது உறவினர் பெயர். அதெல்லாம் உறவினர் சார். இப்போ சில பேர் சிங்கிள் மதர் இருக்காங்க. சிங்கிள் மதர் அவங்க அப்பா பெயரை தந்தையார் பெயரை சொல்ல மாட்டாங்க, மகன் அப்பா போடாம இருப்பாங்க. உறவினர் பெயர் தாய் வந்துருச்சுன்னா அடுத்த காலத்துல உறவின் முறை என்னன்னு கேக்குறாங்க. அதே அப்ளிகேஷன்ல தாய் அப்படின்னு எழுதுனா வேலை முடிஞ்சது. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சரி, என்ன சந்தேகம்? முதலமைச்சருக்கு என்ன சந்தேகம் கேக்குறேன் நான். நீ முதலமைச்சரே கேளுங்க. இதுல என்ன சந்தேகம்? நான் ப்ரூஃபோட சொல்றேன். என் கையில கார்டு இருக்கு. கார்டுல உறவின் முறை உறவின் பெயர் கேட்டு என்னுடைய பேர் போட்டிருக்கு. கீழே அது கீழே ஃபார்ம்ல என்ன உறவுன்னு கேக்குது, தந்தையார் போடுறாங்க, வேலை முடிஞ்சது. தாயார் பெயர் இருந்தா தாயார்னு சொன்னாங்க, வேலை முடிஞ்சது. என்ன சந்தேகம் முதலமைச்சருக்கு? முதலமைச்சர் மக்களை குழப்புகிறார்.
இதுதான் என்னுடைய சிறந்த ஒரு முதலமைச்சர் கேள்விக்கு பதில். ரைட், ஓகே ஓகே. மோசஸோட பார்வையை கேட்டு வந்துடுறேன். மோசஸ் அவர் சொன்னார் இல்லையா, எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க, அரசியல் பண்ணுறது நீங்கள் தான், அதாவது திமுக தரப்பு தான் அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. ஓட்டு ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்ன அண்ணன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்டெய்னரில் பிடிப்பட்ட அந்த 500 கோடி ரூபாவோட தொடர்பு படுத்தியும் நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இதில் விஷயம் என்னன்னா, அதாவது 6 days ட்ரைனிங், 30 நாள் வந்து கரெக்ஷனுக்கு, அடுத்த 30 டே வந்து அப்ஜெக்ஷனுக்கு, அதுக்கப்புறமா ஃபைனல் வந்து டிராஃப்ட் வெளியே வந்துடும், ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியில் வந்துடும் சொல்கிறாங்க. இந்த 6 நாள் ட்ரைனிங்ன்றதே போதுமானதா அப்படின்றதுலேருந்தே நம்மளுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அடுத்தது 30 நாள் கரெக்ஷன்ஸ்க்கு அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, இதுக்கு முன்பு நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நடத்தப்பட்ட எஸ்ஐஆர்லேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து கேரளாவை சேர்ந்த ஒருத்தரை வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமித்து அதை வந்து கரெக்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இவங்க வந்து இந்த 30 டேஸில் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணி முடிச்சிருவீங்கன்னு சொல்கிறது, 30 நாளில் நீங்கள் இந்த அப்ஜெக்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து டைம் கொடுக்குறது, அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக பிப்ரவரி மாதம் வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்துடுன்றது வந்து இது இது வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு டைம் இல்லை அப்படின்றத தான் நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட ரொம்ப முக்கியமானது, பாப்புலேஷன் சென்சஸ் ஏன் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீங்க? ஒரு கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸை இல்லை ரிசர்வேஷனை இல்லை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு பாப்புலேஷன் சென்சஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை ஏன் நீங்கள் எடுக்கலன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதுக்கான டைம் இல்லை, அதுக்கான ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறதுக்கான டைமும் ரிசோர்ஸும் இல்லாத இவங்க வந்து எப்படி வந்து எஸ்ஐஆரை வந்து வித்தின் வந்து 30 டேஸ் கரெக்ஷன்ஸ், 30 டேஸ் அப்ஜெக்ஷன், இந்த 60 நாளுக்குள்ளே இதை முடிப்பாங்க? இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த எலக்டோரியல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மால் ப்ராக்டிசஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன விதமான சஃபஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேரை இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு சாஃப்ட்வேர் இவங்ககிட்ட கிடையாது. ரெண்டாவது, அந்த எலெக்ஷன் அந்த ஐடி கார்டு இருக்குல்ல, அதில் யாருக்குமே யூனிக் நம்பரே கிடையாது. இப்போ என்னுடைய யூனிக் நம்பர் இருக்குல்ல, ஆதாரில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த யூனிக் நம்பர் இந்தியாவில் வேறு யாருக்குமே இருக்காது. ஆனால் எலக்டோரியல் அந்த கார்டில் இருக்கக்கூடிய யூனிக் நம்பர், எனக்கு இருக்கக்கூடிய அதே யூனிக் நம்பர் பீகாரில் இருக்கக்கூடிய யாருக்கான ஒருத்தருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல குளறுபடிகள் இதில் இருக்குது. ரெண்டாவது விஷயம், பொதுவாகவே வந்து கோர்ட்டில் வந்து ஒரு பெயில் பெட்டிஷன் வந்துதானா இல்லை ஒரு ஏபி வந்துதானா, ஜட்ஜி வந்து ஒரு முக்கியமான 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன விஷயம்னா, இவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டரா, இவங்களுடைய வந்து ப்ரீவியஸ் வந்து இவங்களுக்கு கிரிமினல் ட்ராக் ரெக்கார்டு இருக்கா அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த புரிதலில் இருந்து தான் நான் இந்த எஸ்ஐஆரை பார்க்குறேன். என்னன்னா, இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ண விதம், அதிலிருந்து வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை இவங்க நீக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ண விதம், ரெண்டாவது எலக்டோரியல் ரோலில் நடந்த வந்து குளறுபடிகள், ஓட்சோரியில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண விதம், அதை இவங்க எந்த இடத்துலையுமே ஆதாரத்தோடு வந்து மறுத்து பேசலை. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது கர்நாடகாவில் நடந்த வந்து ஓட்சோரியுடைய அந்த பிடிஎஃப்பை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்கல்ல, அதில் வந்து ஃபார்ம் 6 and 7 வந்து மிஸ்யூஸ் பண்ணி எவ்வளோ வந்து வாக்கு திருட்டு நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து கர்நாடகாவில் வந்து அந்த மகாதேவபுரா தொகுதியில் நடந்ததை எக்ஸ்போஸ் பண்ணார். இப்போ ஹரியானாவில் இருந்தது 25 லட்சம் வாக்குகள் வந்து முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுதோ அந்த மிஸ்யூஸ் ஆஃப் 6 and 7ன்ற இடத்துல வந்து எதுவுமே வந்து ஃபில் பண்ணலை, அதாவது வெளிவிடலை. ஏன் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து கர்நாடகாவில் நாங்கள் உனக்கு டேட்டா கொடுத்ததுனால தானே நீ அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்ட, அப்போ நான் இங்கே உனக்கு டேட்டாவே கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த பார்வையிலிருந்து நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, சிசிடிவி ஃபுட்டேஜ் 40 நாள் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். பல்க் ஓட்டர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அதில் வந்து ஒரு வீட்டில் 10 ஓட்டுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாலே டோர் விசிட் பண்ணி அவங்கள வந்து வெரிஃபை பண்ணி தான் அவங்கள வந்து லிஸ்ட்லேயே சேர்க்கணும். கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் பல்க் ஓட்டர்ஸ் ஹரியானாவில் இருந்தாங்கன்றத டேட்டாவோட ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்போது இவங்க என்ன வந்து நடவடிக்கை எடுத்து ஒழுங்காக வந்து அதை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரெண்டாவது, பீகாரில் இல்லை சார், நம்ம பீகாரை பற்றி பேசிட்டு இருக்கிறத விட இங்கே எடப்பாடி கேட்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுல, அதை அவங்க எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், அதுதான் எடப்பாடி வைக்கக்கூடிய. ஒரே ஒரு கொஸ்டின் வந்து இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஏடிஎம்கே உடைய பங்கேற்பாளருக்கு நான் கேள்வியாக கேட்குறேன். என்னன்னா, 13 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டாக்குமெண்ட் நம்பர் 13 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 1/7/2025 பீகாரில் ஃபைனல் பண்ணப்பட்ட அந்த டிராஃப்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டோம் இங்கே நீங்கள் வாக்காளராக சேர்க்கலாம் அப்படின்றது இருக்குது. அப்போ இது எதை சொல்ல வருதுன்னா, பீகாரில் வந்து ரிமூவ் பண்ணாங்கல்ல, இவங்கெல்லாம் மைக்ரெண்ட் லேபர்ஸ், இவங்களால அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண முடியலன்ட்டு ரிமூவ் பண்ணாங்கல்ல, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 7 லட்சம் பேர் வந்து மைக்ரெண்ட் லேபர்ஸ் பீகாரை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இதை ரெஃபரன்ஸாக வச்சு
வட மாநில தொழிலாளர்களை வந்து இங்க வாக்காளர்களா சேர்க்க போறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு எழும்புது இல்ல. இதை வந்து இவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்களா? இதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரா? இப்போ வட மாநில தொழிலாளர்கள் வந்து இங்க வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவரை கொடுக்கறத இங்க மாநில கட்சியா இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? இல்ல அப்படி சேர்க்கப்பட மாட்டாதுன்றத பிஜேபி சார்ந்தவங்க ஏதாவது வந்து கிளாரிஃபை பண்றாங்க? நாகராஜ் உங்களுக்கான கேள்விதான் இது. இதுல இன்னொரு விஷயம், அப்படி சேர்க்கப்படக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து இங்க தமிழ்நாடு இஷ்யூ ஓரியன்டடா அவன் கான்சியஸா திங்க் பண்ணவே மாட்டான். அப்ப என்னன்னா இது ஒரு விதத்துல என்னன்னா இப்படி ஒரு டைலூட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இங்க இருக்கிறவங்களோட வாக்குகள் பறிபோகும் அப்படிங்கிறது ஒன் சைடு. இன்னொரு பக்கம் வேறு மாநிலம் சேர்ந்தவங்களோட வாக்குகள் இங்க உள்ள வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு பார்வை. நாகராஜ் இதற்கான பதில் சொல்லி இருக்காங்க. ஓகே நாகராஜ் இந்த விஷயத்துக்கு நீங்க தான் சொல்லணும் பதில். சார் இதெல்லாம் சட்ட ரீதியான ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கின்ற வழிவகை சார். அது இங்கிருந்து பாம்பேக்கு போகிறாங்க தமிழர்கள், அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, குஜராத்தில் வாழ்கிறாங்க, ஒரிசாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு போய் நம்ம இதே காரணத்தை ஒரிசால சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா சார்? எந்த மைக்ரேட் தமிழ்நாட்டுல பாம்பேல ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டுல ஒரு இல்ல நான் முடிச்சிடுறேன், உங்க கேள்வி வரேன். தமிழ்நாட்டுல கேள்வி ஒரே ஒரு நிமிஷம் சார், இது சப் கொஸ்டின் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது மைக்ரண்ட் லேபர்ஸ் எங்களுக்கு இங்க வாக்குரிமை வேணும்னு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எங்கன்னா நடத்திருக்கிறாங்களா? அதுக்கு மாறா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க இருக்கக்கூடிய எங்களுடைய பர்த் ஸ்டேட்லயே எங்களுக்கான வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க, நாங்க எதுக்கு வந்து வேலையை தேடி வந்து தமிழகத்துக்கு போனோம், நாங்க சவுத் ஸ்டேட்டுக்கு போனோம், எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதை நீங்க பண்ணி கொடுக்கறது கிடையாது. அதுக்கு மாறா இங்க அப்படி ஒரு கிரைசிஸே இல்ல. இங்க மைக்ரண்ட் லேபர்ஸ் யாராவது போராடுறானா, அவனுடைய ரிலிஜியன் ஃபெஸ்டிவலுக்கு அவன் சொந்த ஊருக்கு போயிட்டு வரான், அப்படி ஓட்டு போடும் போது அவனுக்கான வந்து இங்க லீவு கிடைக்குது, அதனால அவன் போயிட்டு வந்து ஓட்டு போட்டு வர போறான். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பவர்ஸ் நீங்க வந்து டைலூட் பண்றதுக்கு மைக்ரண்ட்டுடைய ஓட்டிங் பவர்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ண பாக்குறீங்க. துறைமுகம் தொகுதியெல்லாம் வந்து பக்காவா திராவிட தொகுதியா இருந்தது. இப்போ பிஜேபி வந்து துறைமுகம் தொகுதியை கேட்கறாங்கன்னா என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸோட ஓட்டிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது உங்களுடைய பிளான் அஜெண்டா. இதை அதிமுக ஆதரிக்குதா எதிர்க்குதான்றது தான் எங்களுடைய கேள்வி. அதை சீனிவாசன் கேட்க முன்னாடி பாஜக சார் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். சொல்லுங்க அவர் முடிச்சிடுறேன். நாகராஜ் இல்ல அவர் என்ன சொல்ல வராருன்னு புரியல. ஒரு பக்கம் திமுக சொல்லுது ஓட்டே கொடுக்க மாட்டாங்க, ஓட்டுரிமை போயிடும், ஓட்டுரிமை பறிவோன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் இவரு சொல்றாரு வட இந்தியர்களுக்கு ஓட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு. அது எப்படிங்க சாத்தியம்? நீங்க கொடுக்கிற ஃபார்மை ப்ராப்பரா ஃபில் அப் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் ஓட்டு கிடைக்கும். எந்த வட இந்திய எந்த வட இந்தியர் தன்னோட ஊர்ல அத கொஞ்சம் விளக்குங்க அப்படிதான் கேக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல சார். வாய்ப்பே இல்ல சார். நீங்க அன்லஸ் அதர்வைஸ் இங்க நீங்க உங்களுக்கு குடியிருப்பு இருந்து நீங்க குடியிருந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டா மட்டும் தான் இல்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஃபைனல் பேச விடுங்க சார். என்ன முதல்ல விளக்கம் சொல்ல விடுங்க. குறுக்க பேச என்ன இதான் நாகரிகம் இது இருக்குது. நான் டேட்டாவோட சொல்றேன், நீங்க இல்லன்னு சொல்லுங்க, இல்லனா அது தப்புன்னு சொல்லுங்க சார். பேச விடுங்க பிரதர், பேச விடுங்க சார். ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, இது மாதிரி ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து சார் நீங்க யாரா இருந்தாலும் இந்திய வாக்காளரா இருந்தா இங்க அவர் குடியுரிமை இருந்தாங்கன்னா உங்களுக்கு வாக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. சரி, ஓகே. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் வர அதிகாரிகள் மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கோ இங்க வாக்குரிமை உண்டு, அது கொடுக்க போறோம். யார் சார் எங்க இருந்து சார் பாம்பேல இருக்கிற தமிழர் சார், பாம்பேல இருக்கிற தமிழர் பாம்பேல அப்ளிகேஷன் போட்டாங்க, குடியிருந்தாருன்னா உரிய அத்தாட்சியை கொடுத்தாருன்னா அவருக்கு ஓட்டு கொடுக்கணும். ஒரே ஒரு செகண்ட், இது அதிமுக எதிர்க்குதா ஆதரிக்குதா? அதிமுக சீனிவாசன் சார், அதாவது பீகாரிலிருந்து ஒரிசாலிருந்து தமிழகத்திற்கு பிழைப்பு தேடி வந்தவங்களுக்கு அது பொருந்தாது சார். அதாவது பார்க்கிறவங்க கண்ணுக்கு என்ன பேச விடுங்க சார். சார் நான் பேசுறேன் சார், நீங்க கேட்டுக்கங்க. அதாவது நீங்க வந்து வாக்கு திருட்டை பத்தி திமுக கவலைப்படக்கூடாது சார், திமுக ஆதரவாளர்கள் கவலைப்படக்கூடாது. நீங்க வந்து ஒரு மாறுதல் என்பது தேர்தல் ஆணையம் மாறுதல் செஞ்சாதான் இது சரியா இருக்கும். சிவாஜி நடிகர் சிவாஜி கணேசன் ஓட்டு போட்ட நாடுதான் இது. சார் என்ன பேச நான் பேசிடுறேன், நான் முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுறேன், நீங்க பதில் சொல்லுங்க.
நடிகர் திலகம் திமுக சிவாஜி உங்ககிட்ட தான் இந்த கேள்வியை முன்வைக்குது. போட்டாங்க. சீனிவாசன் திமுக முன்வைக்கக்கூடிய கேள்விதான். மதிவாணன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் கேட்ட கேள்விக்கான பதில் நான் வரல. இத அதிமுக எதிர்க்குதா ஆதரிக்குதா? இப்போ பிரதமர் வந்து ஒரு நிமிஷம் பதில கேட்டுறேன். சார் வடமாநில தொழிலாளர்கள் இங்க வந்து வேலை பிழைப்பு தேடி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பொருந்தாது. தமிழக வாக்காளர்களை ஆய்வு செய்யறாங்க. தமிழகம் அதாவது திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா எல்லாம் திமுக கண்டுபிடிச்ச ஃபார்முலா. உங்க கூட்டணியில இருக்கக்கூடியவர் அத ஆதரிக்கிறாரு, பொருந்துன்னு சொல்றாரு. நீங்க பொருந்தாதுன்னு சொல்றீங்க. சார் இருங்க சார். சார் இருங்க சார். பாஜக பொருந்துன்றாங்க சார். தேர்தல் ஆணையத்துடைய பார்வை சார். சார் தேர்தல் ஆணையத்துடைய பார்வை அரசாங்கத்துடைய பார்வை சார். அது ஒரு தனி அமைப்பு. சார். அது அவருடைய பார்வையில அப்படி தெரியுது. தேர்தல் ஆணையம் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு இங்க கட்டுப்படுவாங்க சார். தமிழ்நாட்டுல நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 13வது லிஸ்ட்ல இருக்கிறத எதிர்த்து அறிக்கை விடுவாரா சார்? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க சார். இந்த 13வது லிஸ்ட்ல இருக்கிறத இந்த பீகாரோட எக்ஸ்ட்ராக்ட நாங்க எதிர்க்கிறோம் சொல்லிட்டு நாளைக்கு அறிக்கை விடுவாரா? நீங்க அவங்க அந்த கட்சியோட ஆபீஷியல் ஸ்போக்ஸ்பர்சன், நான் விசிகாவுடைய ஸ்போக்ஸ்பர்சன், நான் சொல்றேன் எங்க தலைவர் அதை எதிர்க்கிறார். உங்க தலைவர் அதை எதிர்க்கிறாரா இல்லையா? அத சொல்லுங்க. இங்க வாங்க சார். சார் அதிமுக தமிழக நலன்களையும் உரிமைகளையும் அதிமுக தான் சார் அதிகமா கவலைப்படும், அதிகமா போராடும். திமுக வாய்ச்சால் மட்டும்தான் அரசியல் பரப்பலாவை கொண்டு வந்து சார் இருங்க வரேன் சார். இருங்க சார். அதிமுக குரல் கொடுக்கும் சார். எல்லா விஷயத்துக்கும் அதிமுக குரல் கொடுக்கும். தமிழர்களுடைய நலன்கள், தமிழருடைய வாக்குகள் வந்து சீரா கிடைக்கணும், சிதறக்கூடாதுங்கிற ஒரு மாறுதலுக்கு அதிமுக ஆதரவு நிலை எடுத்திருக்குது. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்க அரசியல் பஞ்சம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதனாலதான் ராகுல்ஜி பீகார்ல செஞ்ச அரசியலை தமிழ்நாட்டில் செஞ்சு பாக்குறீங்க. தேர்தல் ஆணையம் ஒரு மாறுதலை செய்யுது அப்படின்னா அதை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பயம். ஏன்னா நம்மள மக்கள் கொடுந்துயர் ஆட்சி நடத்துறோம், மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற பயம். மதிவாணன் குறுக்கிடுறாரு. மதிவாணன் உங்ககிட்ட குறுக்கிடுறாரு. ஒரு செகண்ட் சீனிவாசன், இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தன்னாட்சி பெற்ற அமைப்பு நீங்க நம்புறீங்கன்னா உங்களை விட இந்த ஆண்டுடைய மிகப்பெரிய நகைச்சுவை எதுவுமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த நாட்டுடைய பிரதமர் பீகார் தேர்தலில் ஒரு விஷயம் சொல்றாரு. பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன பிரதமர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் பீகார்கள் வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு பேசுறாரு. அப்ப அவர் பேசுற அந்த வார்த்தைக்கோ இன்னைக்கு எஸ்ஐஆர் என்றப்பட்ட இந்த 13வது விஷயத்துக்கோ சம்பந்தமே இல்லை. நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. அந்த 65 லட்சம் பேர் நீக்கினாங்கல்ல, அதுல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, வாக்காளர் பட்டியலில் கொடுக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? இதான் கேள்வியே. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப பிரதமர் பேசுற அந்த வார்த்தைக்கும் இப்ப நடக்கிற இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? இப்ப சப்ஜெக்ட் வந்து தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பத்தி தான் நான் பேசுறேன். சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான் நம்ம பேசுறோம். நான் அதுதான் சார் பேசுறேன். பீகார் வாக்காளர் பட்டியல்ல நீக்கப்பட்டவர்கள் தமிழகத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்க ஓட்டு கொடுக்கலாம்ன்றதுதான் அவங்க சொல்லப்படுறதுடைய மறைமுக கருத்து. அதுதான் நாங்க பேசுறேன். சொல்லுங்க. சார் நான் சொல்றேன் சார், நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? நாகராஜ கேள்வி கேட்கல. நான் சொல்றதுக்கு பதில சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுல சீரா தேர்தல் நடத்தணும்னு திமுக விரும்புதா இல்லையா? அப்ப கள்ள ஓட்டு போட்டு நீங்க தேர்தல் பின்பற்ற கூடாது. நியாயமா நடக்கணும், வெளிப்படையா நடக்கணும், மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. தமிழுடைய உரிமையை விட்டு தர முடியாது. இங்க யாரு ஆளணும்ன்றத தமிழன் தான் முடிவு பண்ணணும். எங்கயா இருந்து பீகார்காரங்க வந்து முடிவு பண்ண முடியாது. தமிழன் தான் நான் பதில் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரே நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கருத்து சொல்ல ஒரே நிமிஷம் பதில் சொல்லிறேன். தமிழ்நாட்டுடைய ஆளுநர்கள் முடிவு பண்ணிறாங்க. வாய்ப்பு கொடுங்க. முடிவு பண்ணனும். சரிங்களா? உங்க திமுகவுடைய சார் திமுக தேர்தல் நடத்துற பார்முலா நாட்டுக்கே தெரியும். அதை அடக்கிறதுக்கு தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி திமுக கள்ள ஓட்ட பத்தியோ திருட்டு ஓட்ட பத்தியோ திமுக எடப்பாடி பழனிசாமிய திமுக சார் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. நாங்க தேர்தல் நடத்துறோம். இங்க வாங்க. நீங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி இந்திய அரசு கட்டுப்பட்ட ஆட்சி தானே இது? யாருக்கு கட்டுப்பட்டது? முதல்ல நீங்க தெரிஞ்சு பேசுங்க. இந்திய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட அரசு தானே இது. இந்திய ஆட்சி கட்டுப்பட்டதா இருக்கும். ஆனா அடிமையா இல்ல. உங்கள மாதிரி கட்டுப்பாடு வேற, அடிமை வேற. நீங்க அடிமையா இருக்கீங்க. நாங்க கொண்டு வர எல்லா புதுசையும் ஆதரிக்கிறீங்க. பிஜேபி செய்யற எல்லா அடிமையா ஆதரிக்கிறீங்க. நாங்க அப்படி ஆதரிக்கல. இருக்கு சார். எதிர்த்து பேச
சார் திமுக எதிர்த்து பேச வாய் திராணியற்று இருக்கிற திமுக சார். திமுக தான் எதிர்த்து பேசுது. திமுக தான் சட்ட போராட்டம் நடத்துது. திமுக தான் கள போராட்டம் நடத்துது. திமுக தான் 4 வருஷமா தூங்கிட்டு இருந்தீங்கல்ல. 4 வருஷமா தூங்கிட்டு இருந்தீங்கல்ல. பேசுங்க. 4 வருஷம் நாங்க தான் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். உச்சநீதிமன்றம் நாங்க தான் வழக்கு போட்டுருக்கோம். நீங்க என்ன பண்ணீங்க? மத்திய அரசு கிட்ட இருந்து என்ன சார் மீட்டு கொண்டு வந்தீங்க? உச்சநீதிமன்றத்துல என்ன பண்ணீங்க? 4 வருஷமா மத்திய அரசு கிட்ட இருந்து என்ன சார் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன உங்களால முடிஞ்சிருக்கீங்க? வீட்டுக்கு விலக்கு வாங்கி அறிவிக்காம நடைமுறைப்படுத்துது பிஜேபி. பொய் பித்தலாட்ட சார். பித்தலாட்ட அரசியல் திமுக பண்ணுது. அண்ணா திமுக பேசாதீங்க. குறிப்பிட்ட பகுதியில சிறுபான்மையினர் அதிகமா வசிக்கிற பகுதியில 80,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. எப்படி அது நடந்தது? தமிழ்நாட்டுல அது நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சரி, பீகார் கேள்வி கேக்குறோம். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் சார், சொல்ல முடியும். திமுகவுடைய சார் திமுகவுடைய தில்லுமுள்ளுகள் இந்த தேர்தலில் எடுபடாது சார். அண்ணா திமுக சார் எஸ்ஐஆர் ஆதரிக்குது. செயல்பட மாட்டேன்னு சொல்றோம். திமுக உங்களை மாதிரி அடிமையா அங்க இருக்க முடியாது சார். எதிர்த்து கேள்வி கேட்டா உங்களுக்கு வலிக்குதா? திமுக நாங்க அடிமையா இல்ல. நீங்க அடிமையா இருக்கீங்க. நீங்க ஆதரிச்ச சட்டத்தை இதெல்லாம் சொல்லுங்க. நீங்க ஆதரிச்ச சட்டத்தை இதெல்லாம் ஆட்சி திமுக தேர்தல் முறைகள் நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆதரிச்சு ஓட்டு போட்ட கட்சி நாட்டு மக்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்ற நீதிபதி எதுக்கு நீங்க அதுல இருந்த சார் அந்த மசோதாக்கு ஓட்டு போட்டது யாரு? நீங்க என்ன சார் மீட்டு கொண்டு வந்தீங்கன்னா அண்ணா திமுக பேசுறீங்க. சொல்லுங்க சார் நேரடியா. சரி சீனிவாசன் நாம தொடர்ந்து பேசலாம். பெருமாள் மணி ரொம்ப நேரமா காத்திருக்காரு. பெருமாள் மணி கள்ள ஓட்டு தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சீனிவாசன் சொல்றாரு. நாகராஜும் சில காரணங்களை அடுக்கினாரு. எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க சார்? அதாவது இப்போ இது வரைக்கும் வந்திருக்கிற ஆணையத்தினுடைய அறிவிப்புகள் அடிப்படையில் தான் நான் வந்து என்னுடைய தர்க்கத்தை வைக்கிறேன். இதில் வந்து பொதுவாக நம்ம வந்து பீகாரை பற்றி இந்த ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஹரியானாவில் வந்து ஐயா ராகுல் காந்தி சொன்னது, இந்த கர்நாடகாவில் வந்து ஐயா ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே எஸ்ஐஆருக்கு முந்திய நிலை. ஏன்னா அங்கெல்லாம் இப்போ தான் அந்த 2 வாக்குகளுமே எஸ்ஐஆருக்கு முந்திய நிலை. இப்போ ஒரே ஒரு மாநிலத்தில் தான் எஸ்ஐஆர் முடிஞ்சிருக்கு, பீகாரில். அடுத்து தமிழ்நாட்டில் 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் போயிட்டுருக்கு. இப்போ இதில் என்னென்னா நீக்கிற நடைமுறை வந்து இப்போதைக்கு உள்ள அறிவிப்பின்படி நீக்கிற நடைமுறை வந்து ரொம்ப எளிதாக இருக்குது. இடமாற்றமோ புதிதாக வாக்காளர்களை சேர்க்கிற நடைமுறையோ ரொம்ப சிரமமானதாக இருக்குது. அதுதான் இந்த எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிக்கல். அப்புறம் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து 2002 வாக்காளர் பட்டியலை தேடி கண்டுபிடிப்பதில் பல தொழில்நுட்ப சிக்கல்கள் அது எல்லாமே இருக்குது. அதே நேரம் பிஎல்ஓ சைடில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1000 ஓட்டுக்கு ஒரு பிஎல்ஓ நியமிச்சிருக்காங்க. பிவிஓஸ், ஸ்கூல் டீச்சர்ஸு, அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் கூட நியமிச்சிருக்காங்க. இல்ல அப்படி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தா சார் ஒரு பாயிண்ட்ல வேண்டாம், டெக்னிக்கலா நான் சொல்றேன். நீங்க கேக்குறேன் இந்தியாவுடைய தேசிய சராசரி கல்வி சராசரி எவ்வளவு சார்? ஹையர் எஜுகேஷன்ல வெறும் 28% தான். அப்ப நீங்க இந்தியா ஃபுல்லா எப்படி நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க? இதை எல்லாராலையும் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியுமா? இல்லைண்ணே, நான் அதை சொல்லிடுறேன். அதாவது இப்போ என்னன்னா அவங்களுக்கு பிஎல்ஓ சைடில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு கலர் கொடுக்குறாங்க. இந்த அது வந்து ஒரு ஆப் தான். தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி இதை மேப், அவங்க சொல்கிற வார்த்தையை என்ன சொல்கிறாங்கன்னா மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மனிதர்களுக்கு மேப்பிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுலேயே நமக்கு வந்து பல சிக்கல் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு பிஎல்ஓ, இப்போ நீங்களும் நானும் ஒரு பிஎல்ஓன்னா நாம் வந்து குறைஞ்சது 1000 to 1200 ஃபார்மை வந்து நாம் சரிபார்த்து அந்த ஆப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது நிறத்தின் அடிப்படையில் வருது. இப்போ நீங்கள் 2 தரவுகளை நீங்கள் கொடுத்த உடனே அது மேட்ச் ஆனால் அது ஒரு கலரை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கடைசியாக பிஎல்ஓவாக இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசினப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, இது ஒரு டெக்னிக்கல் எரர் தான், இருந்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். 40 வயதுக்கு மேல் உள்ளவர்களுடைய அப்பா பெயரோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எரர்னு அது காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ப்ளூ, க்ரீன், ஒயிட் அப்படின்ட்டு 3 வண்ணங்கள் அதில் இருக்குது. பிஎல்ஓ குரூப்பில் வந்து இந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆடியோக்கள் போட்டுட்ருக்காங்க, வீடியோ போடுறாங்க, இது இப்படி இருக்கும், இதை எப்படி பண்ணணும்ன்ட்டு. ஏன்னா அவங்க தரப்புமே இது அவ்வளோ எளிதாக இல்லை. இப்போ இந்த மொத்த விஷயத்தையுமே பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நீங்கள் டெக்னிக்கலாக வந்து அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப், இப்போ அந்த ஆப் இருக்குல்ல பிஎல்ஓ ஆப்பு, அந்த ஆப்போட ரேட்டிங் இப்போ ரைட் நவ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 1.7 தான் இருக்குது. ரிவ்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.7 தான் ரிவ்யூவே கொடுத்துருக்காங்க. இப்போ 12 மாநிலத்தில் இவங்க வந்து
இந்த நடைமுறை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பேர் அதை வெறும் 625 பேர் தான் அதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 50 கோடி பேருக்கான ஒரு எக்ஸசைஸ் போயிட்டுருக்கு. இல்லை நீங்கள் வந்து ப்ளூவு, சிவப்பு, மஞ்சள் அப்படி நீலம் அப்படின்லாம் சொல்லி ஏதோ வந்து பயமுறுத்துறீங்க. ஆனால் நாகராஜ் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சாதாரணமாக கடந்து சார். அது வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும்ல சார். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்மே ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம். இப்போ திருமணமாகி வந்த பெண்கள் இருக்காங்க சார், அவங்க வந்து இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஐயா இப்போ நான் விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒருத்தர் இதுவரை வாக்காளராகவே சேரலன்னு வச்சுக்கோங்க, அவர் இப்போ இந்த தேர்தலில் சேரணும்னு நினைக்கிறாரு. அதற்கு இப்போ ஃபார்ம் யாருக்கு கொடுக்கப்படும்னா எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுக்கப்படாது. 2024 தமிழ்நாட்டில் 2024 தேர்தல் வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அதுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபார்ம் கொடுக்கப்படும். ஆமா. இப்போ ஒருத்தர் இதுவரை சேரவே இல்லை, இப்போ சேரணும்னா இந்த ஃபார்ம் கிடையாது. நீங்க டிசம்பர் 9க்கு பிறகுதான் நீங்க வந்து வேற ஒரு ஃபார்ம் 6 வாங்கி அதை எழுதி கொடுக்கணும். இந்த ஃபார்ம் 6லயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஃபார்ம் 6 வந்து கடந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்போ 18 வயது நிறைவடைந்தவர்களுக்கான ஒரு ஃபார்ம்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப என்னன்னா இதுவரைக்கும் இருந்த நடைமுறைகள், வழக்கமான நடைமுறைகளை தாண்டி இந்த எஸ்ஐஆருக்குன்னு ஒரு தனி நடைமுறை உருவாக்கப்படுது. இது மோர் ஆர் லெஸ் ஒரு டிஜிட்டல் ஆன்லைன்ல வந்து தரவுகள் நிறைய இருக்கு. இப்போ நீங்க 2002 பட்டியலா ஆன்லைன்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பிஎல்ஓவா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆனால் அது வந்து 3 விஷயத்தை செய்வதா இருக்கணும்ல, பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல், இடமாற்றம். ஆனால் அது எந்த வேலையை மட்டும் அது எளிதா பண்ணுதுன்னா பெயர் நீக்கத்தை எளிதா பண்ணிடுது. பெயர் நீக்கத்தை எளிதா பண்ணிடுது. எளிதா பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் ஒன்று டிசம்பர் 9ஆம் தேதி நமக்கு முதல்ல வருதுல்ல, அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்கப்பட்டதோட வரும். அதாவது யாருன்னா 2002 வாக்களிச்சு இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அதே இடத்துலயே இருப்பாங்க பாருங்க, அதே வீட்டிலேயே இருப்பாங்க பாருங்க. 2002லயும் அதே வீட்டில் அதே பூத்தில் ஓட்டு போட்டு இப்பவும் அதே வீட்டில் அதே பூத்தில் இருக்கிறவங்க அவங்க பேர் மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ உங்களை போல இடம் மாறி இருக்கிறவர்கள் பேர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் வராது. திரும்ப நாம சேர்க்கணும். அதை திரும்ப அந்த பீரியடை என்ன சொல்றாங்கன்னா அது ரெகுலர் பீரியட் கிடையாது. அதுக்கு அவங்க என்ன பேர் சொல்றாங்கன்னா அது ஆட்சேபனை காலம். நீங்க வந்து என் பேர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் வரலங்கிறத நீங்க தெரிவிக்கலாம். அப்போ ரெண்டாவதா ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தா தானே இடமாற்றமானவர்களோட பேர் இருக்கா இல்லையான்னு நாம செக் பண்ண முடியும். நாம கொடுத்த ஆவணம் சரியா இருக்கா இல்லையா, அதுல ஏதாவது தேவை இருக்கா அப்படிங்கிறது எப்ப தெரியும் இப்போ. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, டிசம்பர் 9க்கு பிறகு பிப்ரவரி 7 நேரடியா இறுதி வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டவர்களுடைய வாக்குகள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். நான் அரசியலை கடந்து நான் சொல்றேன், டெக்னிக்கலா இன்னைக்கு இந்த இது என்ன சொல்லுது. இந்த இன்னும் சொல்ல போனா பீகார்ல இந்த ஆட்சேபனை காலத்துக்கும் அதுக்கும் வீடு தேடி வருவாங்களா இல்ல நாம தேடி நாம தான் தேடி போகணும். அப்ப வர மாட்டாங்க. அப்ப வர மாட்டாங்க சார். இப்போ நம்ம வீட்லயே ஒரு வாக்காளர் இருக்கலாம் சார். ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். அதுல 2024 வாக்காளர் பட்டியல்ல 3 பேர் இருந்துன்னா 3 பேருக்கு தான் சார் ஃபார்ம் கொடுப்பாங்க. 3 பேர் அந்த 2024 வாக்காளர் பட்டியல்ல யாருக்கு பேர் இருந்ததோ அதை கொடுத்துறாங்க சார். மீதி 2 பேரு இந்த டிசம்பர் 9 வரை ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அவங்க என்ன பண்ணணும்னா டிசம்பர் 9க்கு பிறகு ஆட்சேபனை காலம் இருக்குல்ல, அதுல போய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்குமே என்ன ஃபார்ம் கொடுக்கணும், பழையபடி ஃபார்ம் 6 கொடுக்கணுமா இல்ல ஃபார்ம் 8 வந்து நீங்க 8A இருக்கு இல்லையா, அதை இடமாற்றத்துக்கான ஃபார்மை கொடுக்கணுமா, அது எதுவுமே இல்லை சார். இப்போ வந்து என்ன நடக்க போகுது, டெக்னிக்கலா என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எனுமரேஷன் ஃபார்ம் எல்லாம் வாங்க போறாங்க. எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள இமிடியேட்டா டெலீட் பண்ணிடுவாங்க. எனுமரேஷன் ஃபார்ம் 2 ஃபார்ம் கொண்டு வராரா ஒரு விஷயம் இல்ல சார், இதை சொல்லிடுறேன், சொன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் சார். இப்போ ஒரு பிஎல்ஓ 2 எனுமரேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு ஓட்டுக்கும் எடுத்துட்டு வருவார். அது எது அடிப்படையா வச்சதுன்னா 2024 வாக்காளர் பட்டியலை அடிப்படையா வச்சது எடுத்துட்டு வருவார் சார். 6,20,00,000 பேருக்கு அந்த ஃபார்மை கொடுத்துருவாங்க சார். யாரெல்லாம் ஃபில்அப் பண்ணி திருப்பி கொடுக்கலையோ அவங்க பேரை நீக்கிடுவாங்க. ஒண்ணுங்களா, இடமாற்றம் செய்யப்பட்டவங்க இருக்காங்கல்ல அவங்க பேரையும் நீக்கிடுவாங்க.
ஆனால் ஒரு விஷயங்க, முதலமைச்சர் சொன்னார்ல ஒரு விஷயம், அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீங்கள் சொல்ல இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்க்க எனக்கு தலை சுத்துதுன்னு சொன்னாரு. சார், யோசிச்சு நீங்க பாருங்க. சொல்ல எனக்கு தலை சுத்துது. இல்ல சார், நேயர்கள் இது வந்து முன்னாடி சார், நான் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம். விவாதம் தொடர்பா இல்ல, என்ன objection, பதில் சொல்றாங்கன்னு objection. பார்த்துட்டு வாதிக்கலாம். எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். அதில் என்ன கஷ்டம், திமுக அதை ஏன் எதிர்க்கிறது என்ற எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு போதிய புரிதல் இல்லாமை அப்படின்னு சொல்லி 29% பேரும், வாக்காளர்கள் மீதான அக்கறை அப்படின்னு சொல்லி 12% பேரும், பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டால் அப்படின்னு சொல்லி 50% பேரும், திமுகவுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி 9% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டால் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி தான் 50% பேர் குறிப்பிடுறாங்க. எல்லாருடைய நிறைவு பார்வையும் கொஞ்சம் ஸ்பீடா. நாகராஜ், உங்க பார்வை. பாருங்க, திரும்ப திரும்ப நம்ம நண்பர் சொன்னதுக்கு பதில் சொல்றேன். இன்னைக்கு வந்த பிஎல்ஓ ரொம்ப தெளிவா பேரை எடுத்து 2002 2005 அந்த பழைய ஓட்டர் லிஸ்டோட தான் வந்தாங்க. அவங்களே கம்பேர் பண்றாங்க. அந்த வீட்டில் இல்லையா, உடனடியாக அந்த அப்ளிகேஷனில் போய் அவங்களுடைய அந்த ஆதார் நம்பர் மூலமாக அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்கள் ஓட்டில் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் இங்கேயே ஓட்டு போட விரும்புகிறீங்கன்னா, ஆமாம் நான் ஓட்டு போட விரும்புகிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த படிவத்தை அதை குறிச்சுக்கிறாங்க. இது வந்து நண்பர் அவர்கள் வந்து அவர் போன போக்கில் சொல்லிட்டு போகிறார். அப்படி அல்ல, வர்ற பிஎல்ஓ அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு வாக்கையும் சரியாக செக் பண்ணுறது மட்டுமல்ல, உடனடியாக புதிய அந்த ஃபார்மையும் கையிலேயே கொண்டு வராங்க. யாரா ஆட் பண்ணணுமா, யாரா சேர்த்துணுமா. உதாரணத்துக்கு அந்த வீட்டில் குடியிருந்தவர் முன்னால் ஏற்கனவே அவர் குடி போயிட்டாரு, இப்போ வாடகைக்கு வந்திருக்காங்க. வாடகைக்கு வந்தவங்களையும் மறுபடியும் சேர்த்துறதுக்கான முயற்சியும் அந்த பிஎல்ஓ எடுக்கிறாங்க. வந்தவங்க ஒன்றும் மாநில அரசு மத்திய அரசுலேருந்து வந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் இல்லை, வந்தவங்க மாநில அரசுடைய பிஓ லெவல் ஆபீஸ்ல இருந்தா தேர்தல் ஆணையம் அதாவது முடிவு பண்ணி உள்ள வந்துட்டாங்க. இல்லங்க, அவங்க எல்லாரும் தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல தான் சார் இருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஃபார்ம்ல ஒரு இல்ல மதிவான அண்ணா நாகராஜன் பேச விடுங்க. இல்ல இல்ல நாகராஜன் அண்ணா ஒரே நிமிஷம் நாகராஜன் அண்ணா நாகராஜன், நீங்க ஒரு விஷயம் தெளிவுபடுத்துனீங்க. நீங்க எப்பவுமே நிதானமா அழகா சொல்லுவீங்க. அண்ணா இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த எனுமரேஷன் ஃபார்மை கொண்டு வர பிஎல்ஓஸ் வந்து புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான படிவத்தையும் கொண்டு வரதா சொல்றீங்களான்னு இதை நான் டெக்னிக்கலா தான் கேட்கிறேன். இப்போ எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கக்கூடியவர்கள் கூடுதலாக வீட்ல புதுசா இப்ப 18 வயசு நிரம்பின ஒருத்தர் இருந்தா அவங்களோட அந்த பேரை சேர்க்கிறதுக்கான ஃபார்மையும் அவங்களே கொடுக்கறாங்களா நான் தெரிஞ்சுக்க தானே கேட்கிறேன். இல்லைங்க, நீங்க அவங்க வர்றவங்க முதல்ல அவங்க செய்யற வேலை இல்ல சார். இந்த கேள்விக்கு நேரா சொல்லுங்க சார். இந்த கேள்விக்கு நேரா சொல்லுங்க. அவர் கேட்ட கேள்விக்கு நேரா சொல்லுங்க. நேரம் இல்ல சார். அந்த ஃபார்ம் அவங்க கையில இருக்கு. நீங்க வேண்டும் என்றால் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சரி, எப்படிங்க இல்ல இல்ல இது வந்து மக்களே இத வந்து முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அதடி மக்கள் இது போய் சொல்றாருங்க. அவரு எங்கங்க குடுக்குறாங்க? நாங்க பிஎல் டெய்லியும் போயிட்டு இருக்கோம். நீங்க ஒரு நாளைக்கு 130 பேருக்கு மேல கொடுக்கவே முடியல. ரெண்டாவது அவர் சொல்ற மாதிரி வந்து புதிய வாக்காளர்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்கன்றது அபத்தமான பொய் அவர் சொல்றது. அது இல்லவே இல்ல. அவங்க வந்திருக்காங்க, வாக்காளர்கள் இருக்காங்களே இந்த மாதிரி செக் பண்ண மாதிரி தான் வந்திருக்காங்க அவங்க. அதாவது என்னன்னா, இதுல வந்து எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது கிட்ட இருந்து அவங்களே வந்து அதை ஃபில் பண்ணி கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்றது யாருக்குன்னா, இப்போ வந்து நீக்கி இருக்கிறாங்கல்ல, இப்போ 6.5 கோடி பேர் வந்து வாக்காளர்களை வந்து நீக்கி எல்லாரும் செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, இப்போ திருப்பி லிஸ்ட்டில் எடுக்க போகிறாங்கல்ல, அவங்க தான் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். அவங்க தான் வந்து இதை வந்து இது பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. நான் இன்னைக்கு கேட்குறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்குக்கு போங்க, இந்தியன் பேங்க்கோ இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க்குக்கு போங்க. அந்த பேங்க்ல இன்னைக்கும் சலான் கூட ஃபில் பண்ண முடியாம எவ்வளோ பேர் வந்து இது பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்பொழுது நீங்க வந்து எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறீங்க. அதை கொடுத்துட்டு அதில் இருக்கிற டவுட்ஸ், இந்த கிளாரிஃபிகேஷன், இது எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாரோடையும் கொடுத்துட முடியுமா? ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கேள்வி, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆதாரை நீங்க ஒன் ஆஃப் தி ப்ரூஃபா ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது உத்தரவு ஆர்டர் போட்டுக்கிறாங்க எஸ்ஐஆர் வழக்கில். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய ஆர்டர்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த நாட்டுடைய சட்டமாக கருதப்படும். இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆதார் வந்து ஒன் ஆஃப் தி வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டாக தான் நாங்கள் எடுத்துப்போம். நாங்கள் சொல்லியிருக்கிற கூடுதல் டாக்குமெண்ட்ல இன்னொன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் சொன்ன இந்த ஆர்டரை வயலேட் பண்ணுறது யாரு? இதை வந்து பிஜேபி எதிர்க்குதா கண்டிக்குதா? எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபிக்கு அப்பாற்பட்டது தானே. அப்போ இந்த நிலைப்பாடுல ஒரு கிளாரிட்டி சொல்லுங்க. சீனிவாசன் ராஜா ஒரே நிமிஷம். கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். ஆதார் வந்து ஒன் ஆஃப் தி வெரிஃபிகேஷன் டாக்குமெண்டா சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உத்தரவு போட்டுருக்காங்க.
இல்ல அப்படி ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒரு கிளாரிஃபிகேஷன் நாகராஜ் ஏதோ காட்டுறாரு, நாகராஜ் ஏதோ ஆதாரத்தை காட்டுறாரு, என்னன்னு கேளுங்க. இந்த அப்ளிகேஷன்ல ஆதார் எண் கேட்கப்பட்டிருக்கிறது பாருங்க. இரண்டாவது காலத்துல ஆதார் எண் கேட்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நான் ஆதார் மட்டும் கொடுக்கிறேன், ஆதார் மட்டும் கொடுக்கிறேன், மத்த டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா நீங்க வேற டாக்குமெண்ட் கொடுப்பேன்னு கேப்பீங்களா மாட்டீங்களா? இப்போ நான் ஆதார் கொடுத்துட்டேன், என்கிட்ட ஆதார் மட்டும் தான் இருக்கு. ஆதார் எண்ணோட நீங்க எது வேணாலும் தரலாம். அவங்க எங்க ஆதார் மட்டும் ஓட பிளஸ் நீங்க எது விரும்பினாலும் கொடுக்கலாம். அதையும் போட்டிருக்காங்க. ஆதார் மட்டும் அல்ல, வேணுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்க கொடுக்கலாம். அந்த ஆதார் கொடுக்கிறது எனஃப்னு கேக்குறேன். இல்லங்க அது மட்டும் கொடுத்துட்டா போதுமான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் சிம்பிளா சொல்லுங்க. கேக்குறேன் ஆதார் இஸ் சஃபிஷியன்ட் அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா இது கூட நீங்க அடிஷனல் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, ஆதார் சீனிவாசன் நிறைவா சுருக்கமா சீனிவாசன். கீழ அப்ளிகேஷன்ல உங்க வோட்டர் ஐடி, உங்க தந்தையை பாதுகாப்பு ஓட்டர் ஐடி எல்லாமே வருது சார். எல்லாமே அடையாளம் இருக்கு. சரி சரி சரி, ஓகே. ஆதார மட்டுமே ஏற்க முடியாதுன்றது தான் சார் எலெக்ஷன் கமிஷனோட கிளாரிஃபிகேஷன். அதுக்கு அங்க ஒரு குழப்பம் வருது இல்ல? எவ்வளவு குழப்பங்கள் சீனிவாசன். சார், தமிழ்நாட்டு மக்கள் கல்வி அறிவு பெற்றவங்க, வாக்காளர்கள் கல்வி அறிவு பெற்றவங்க, யாரும் படிவத்தை வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ உறவுகளையும் ஆதாரையும் காலகாலமாக ஒரு தேர்தல் ஆணையம் கேட்கின்ற சாதாரண நடைமுறை தான். இவங்க குழப்பத்தை சார் ஒரே நிமிஷம் சார் இருங்க வர சார், என்ன பேச விடுங்க. இது இறுதி சுற்று சார். நீங்கள் கலர் ரீல் விட்டு மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துறத முதல்ல திமுக கைவிடணும். முறைப்படி தான் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. அப்போ நடவடிக்கை எடுக்கிறப்ப உங்களுக்கு புரியலையா அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அதிமுக தெளிவாக சொல்லுது, வாக்காளர்கள் தமிழக வாக்காளர்கள் யாரும் நிச்சயம் நீக்கப்படாதவர்கள் யாரும் இல்லை, சேர்க்கப்படுவாங்க. வெளியூர் போனவங்க, திருமணமானவர்கள், இப்படி இடமாறி போனவர்களை நிச்சயமாக சேர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. வடமாநில தொழிலாளர்கள் இங்கே புலம்பெயர்ந்தவங்க வேலைக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க. இதில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த வாக்குகளும் பறிபோகாதுங்கிறதுல அதிமுக உறுதியாக இருக்குது. இவங்க தேர்தல் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையத்தை இப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுறீங்கல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆட்சித்தலைவர் தலைமையில் ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுறீங்க. ஒரு புதிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் யாருக்கு எங்க ஓட்டு கொடுக்கலாம்னு சொல்றாங்க அவங்க. சார் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சார், எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சார். விடுபட்ட வாக்காளர்களை சார் விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்கறதுல சேர்க்க வேண்டாம்னு அதிமுக சொல்லுதா? இது என்ன பேச்சு? இது ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுல அதிமுக ஒத்துழைக்குது. நம்ம சன் நியூஸ்ல என்ன சொன்னாங்க? பாஜக அதிமுக நல்ல நோக்கத்துக்காக இந்த எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க. அதுல எந்த குழப்பமும் ஏற்படாது. எப்படி குழப்பம் ஏற்படாதுன்னா திருட்டு ஓட்டு நிச்சயமா பறிபோகும், திருட்டு ஓட்டு காணாம போகும், கள்ள ஓட்டு போட முடியாது. நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்குது. பாஜகவும் அதிமுகவும் ஆதரிக்குது, பயப்படுது. அவ்வளவுதான் மேட்ரு. தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் பேசும்போது எந்த இடத்துலையுமே தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கேட்குற சந்தேகங்களுக்கும் அவங்க பதில் சொல்ல தயாரா இல்லை. உச்ச நீதிமன்றத்தை அவங்க மதிச்சு எந்த இடத்துலையும் அவங்க நடக்க தயாரா இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ஓட்டுக்கு சகோதரர் சொன்னார் இல்ல, நாகராஜ் முதல் சுற்றுல பேசும்போது இந்த தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டு நேரடியாக பணம் போட்டீங்க பாரு அக்கௌண்ட்ல. பீகார்ல ஒரு 1,10,00,000 பேருக்கு 10,000 ரூபாய் பெண்களுக்கு போட்டீங்க பாருங்க. அதனால நடக்கிற அந்த தேர்தல் தான் அங்கே நடக்குதே தவிர எந்த இடத்துல நேர்மையான வெளிப்படையான தேர்தலை பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் நடத்தவே இல்லை. தேர்தல்னாலே பொய், மதவாதம், பிளவுவாத அரசியல், இதை மட்டுமே சந்திச்சு தேர்தலை நீங்க சந்திக்கிறீங்க. இதுல அதிமுக கூட சேர்ந்து முந்தானத்து ஜெயக்குமார் பேசினாருங்க. பிஎல்ஓ ஃபார்ம் கொண்டு வந்தது எனக்கே கொடுக்கலன்னு சொன்னாரு. தயவு செஞ்சு போய் பாருங்க, அதை ஜெயக்குமார் பேசுற வீடியோவே இருக்கு. அதுல தயவு செஞ்சு தேர்தல் ஆணையம் அபட்டமா போய் நேரமில்ல. நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.